இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தேங்காய் சாதம் நம்ம டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம். காலை டிஃபனுக்கு, நைட் டின்னருக்கு எல்லாமே இது ரொம்ப சூட்டப்பாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னின்னு வச்சுக்கலாம். தாளித்தோம் அப்படின்னா சட்னி, இல்லைன்னா துவையல். தேங்காய் துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். ஒரு மூடி நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை பால் எடுத்துக்கலாம். இதை பால் எடுத்துகிட்டு அது அப்படியே இருக்கட்டும். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தண்ணி விட்டு நீங்கள் பால் எடுத்துக்கணும். அப்போ கெட்டி பால், தண்ணி பால் எல்லாம் கிடையாது. பால் ரெண்டு வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா கூட அப்படியே கூட இருந்துக்கலாம். அந்த தேங்காய் பால் நான் எடுத்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இது இந்த கப்பில் நான் ஒரு கப்பு பச்சரிசி போட்டிருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். ரேஷன் பச்சரிசியே நல்லா இருக்குது. பொன்னி அரிசியோ இல்லை பாசுமதியோ கூட போட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா பாசுமதி போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியில் கூட பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சரிசியில் தான், புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் பச்சரிசியிலே பண்ணுறேன். நல்லா தண்ணி விட்டு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசி எல்லாம் போயிடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கூட கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி நமக்கு தெரியணும். அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, அது போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நான் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன் இந்த குக்கரில். சூடாகட்டும். சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் பூ 2 பீஸு. அந்த ஒரு பூவில் 5 பூ இருக்கும் இல்லையா, அதில் 2 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு. இதுதான் இதுக்கு நான் போட்டிருக்கேன். நான் இதுக்கு பிரியாணி இலையெல்லாம் போடலை. பிரியாணி இலை, கல்பாசி அதெல்லாம் நான் போடலை. இதுக்கு தேங்காய் சாதத்துக்கு நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயத்தில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஒரு கட்டி நாட்டு பூண்டு அதையும் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்புலேயே நம்ம பால் ஊற்றிக்கணும். 1.5 கப்பு நான் ஊற்றிருக்கேன். அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு அரிசி 2 கப்பு கூட தேவைப்படும். ஒரு அரிசிக்கு நமக்கு 1 கப்பு கூட சரியாக போயிடும். எனக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் கரெக்டாக வந்திருக்கு. 1.5 கப்பு நான் ஊற்றிருக்கேன். 1.5 கப்பு ஊற்றிட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த டயத்தில் நல்லா உப்பு நான் உப்பு போடலை. உப்பையே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் உப்பு போடலை. ஒரு கொதி வரட்டும். அரிசி போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இன்னொரு வாட்டி கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் போட்டுக்கோங்க. சுத்தமாக தண்ணி வடிச்சிடுங்க. ஏன்னா பால் அதில் ஊற்றிருக்கோம், தண்ணியாக போயிட போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லித்தலையை நான் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா நமக்கு தேவையில்லை. புதினா போட்டோம் அப்படின்னா அது பிரியாணி வாசனை வந்துடும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நீங்கள் புதினா போடக்கூடாது. வெறும் மல்லி இலை மட்டும்தான் போட்டுக்கணும். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு உப்பு ஒரு கல் கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட பிடிக்காது. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு தக்காளியை நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வதக்கக்கூடாது. நான் அதனால தான் நான் மேலே போட்டிருக்கேன். இது நமக்கு ஒரு கலர்ஃபுல் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் மேலே அப்படியே பச்சை தக்காளியாக போட்டிருக்கேன். வதக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால தான். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். என்னுடைய குக்கருக்கு நான் ஒரு விசில் தான் வைப்பேன். உங்கள் குக்கர் எப்படின்றதை பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த விசில் நமக்கு ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே நமக்கு இதுக்கு ஒரு துவையல் அரைச்சிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய்க்கும்
ஒரு 2 ஒரு இன்ச் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காயில் எப்பயுமே நமக்கு உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கறி தொக்கு கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி துவையல் தான் வச்சுருக்கேன். கறி தொக்கு பண்ணாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா குருமா மாதிரி கூட வச்சுக்கலாம். வெள்ளை குருமா வச்சுக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு. சாதம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்க. இந்த கலர்ஃபுல்லாக வரணுன்றதுனால தான் நான் மேலே வந்து தக்காளியை போட்டேன். நம்ம பார்க்குறதுக்கு பச்சை, வெள்ளை, சிகப்பு, ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி போட்டேன். பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம லெமனெல்லாம் ஊற்றக்கூடாது. தேங்காய் சாதத்துக்கு லெமன் ஊற்றணும் அப்படின்னா பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. இல்லைன்னா நைட் டின்னருக்கு வச்சுக்கலாம். காலை டிஃபனுக்கு கூட வச்சுக்கலாம். டிஃபனுக்கு பதில் இதை வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.